ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சூப்பரா கேரட் புட்டிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு தேங்காய் திருகல் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்யறப்போ இந்த புட்டிங் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இதோட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருப்பேன். இதை அப்படியே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி பயன்படுத்தி இதை அப்படியே வடிச்சிக்கலாம். பாருங்க, நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நிறையவும் சேர்த்துடாதீங்க, கெட்டியாயிடும். இதோட கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ அதில் நம்ம ஃபில்டர் பண்ணல கேரட்டு அதை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறதால சீக்கிரமே திரிஞ்சிருங்க. இதை கிட்டவே ஸ்டவ் கிட்ட நின்றுக்கிட்டு இதை இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் பொறுமையா பண்ணணும், கெட்டியாகிற வரைக்கும். பாருங்க, நல்லா சிம்ல வச்சு கைவிடாம கிண்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ 1 கப் அளவுக்கு இதுல சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சல கார்ன்ஃப்ளவர் அதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு சேருங்க, இல்லாட்டி சீக்கிரமே கெட்டி ஆயிடும். பாருங்க, அது சேர்த்த உடனே கெட்டி ஆயிடுச்சு. பாருங்க, இது சேர்த்ததுமே ஒரு 5 நிமிஷத்துல அந்த கார்ன்ஃப்ளவரோட ரா ஸ்மெல் மட்டும் போகட்டும், சீக்கிரமே ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே ஒரு கண்ணாடி பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கண்ணாடி பவுல்ல ஊத்திக்கலாம். நீங்க சப்போஸ் இந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா சில்வர் பாத்திரத்தில் ஊத்துறீங்கன்னா கொஞ்சமா ஆயிலோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்படியே வெளியிலே ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாவே செட் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே ஆறட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக தகன்னு நம்ம கேரட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மேலே டெக்கரேஷனுக்காக நான் ஒரு செர்ரியை வச்சுருக்கேன். சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.